சோசியல் மீடியா ஓபன் பண்ண உடனே போராளி ஆகாஷ் விடுதலை, மாவீரன் ஆகாஷ் விடுதலை, சிங்கிள் ஹேண்ட்ல போலீஸ்காரர்களையும் போராட்டக்காரர்களையும் ஹேண்டில் பண்ண ஆகாஷ் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் விட்டுட்டு இருக்கீங்க. உண்மையாவே வழக்கு பதியப்பட்ட ஒரு பையன் ஒரே நாள்ல விடுதலை செய்யப்படுவாரா? உண்மையா நடந்தது என்ன? இந்த பையன் மேல காவல்துறை 6 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட இந்த பையனை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த பையனும் நான் பண்ணது தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கான். இந்த பையனோட எதிர்காலத்தை காரணமா கருதி மேஜிஸ்ட்ரேட் இந்த பையனை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த பையன் முழுமையா அந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யப்படல. இந்த மாதிரியான ரீல்ஸ்களை நீங்க பரப்புறது மூலமா இது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தனக்கு பின்னாடி ஒரு சாதிய பின்புலம் இருக்கு, தனக்கு பின்னாடி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல நான் என்ன பிரச்சனை வேணா எங்க வேணா பண்ணுவேன், எனக்கு இந்த கவர்மெண்ட்டும் சரி அரசு அதிகாரிகளும் சரி பயந்து என்னை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியத்துல என்ன வேணா பண்றதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் ஒரு தொடக்கமா கூட இருக்கலாம் அப்படிங்கறதா என்னோட கருத்து. அதனால இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுவதை நீங்க தவிர்த்துக்கணும் அப்படிங்கறதா என்னோட கருத்தும் கூட. அதுக்கப்புறமா இந்த பையன் மேல என்ன தப்பு இருக்கு? இவன் போறதுக்கு தானே வழி கேட்டான். இந்த பையன் மேலேயே 6 வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களே, போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினர் மேல என்ன வழக்கு பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்தே நான் சொன்னேன், சாலை மறியல்ல ஈடுபட்டவங்க மேலேயும் காவல்துறை வழக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது மாதிரியே சாலை மறியல்ல ஈடுபட்ட 38 விசிகாவினர் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோல கீழே வந்துட்டு நீ விசிகா காரனா, அதனாலதான் விசிகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கமெண்ட் பண்றீங்க. நான் விசிகா காரனும் கிடையாது. இந்த விஷயத்துல அந்த பையன் மேல முழுக்க முழுக்க தப்பு இருக்கு. அங்க போராட்டம் பண்றவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நமக்கு எது சேஃபோ அதை பார்த்துட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதா நான் கருத்தா பதிவிட்டு இருக்கேன். இந்த பையனுக்கு சேஃபா போகணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நீ போராட்டம் பண்ற, அதனால நான் உங்களோட பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த பையன் பிரச்சனையே பண்ணியிருக்கான். இந்த பையன் விடுதலை செய்யப்படல. இந்த பையன் மேல இன்னும் வழக்கு இருக்கு. ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கான். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுட்டு தேவையில்லாத வழக்குகள்ல போய் சிக்க வேணாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து.